வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக கொடுங்க. நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். 9ஆம் தேதி செப்டம்பர் 9ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் தேர்தல். இப்போ மோடிக்கும் அமித்ஷாக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக அமையும். ஏன்னா டிகே சிவகுமார் போட்ட ஸ்கெட்ச். டிகே சிவகுமார் அவர்கள் நாயுடு கட்சி எம்பிக்களுக்கு விருந்து கொடுத்துருக்காரு. இது அரசியல் அரங்கில் பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்குது. ஒரு பக்கம் ரேவந்த் ரெட்டியும் சில காரியங்களை பண்ணிகிட்டு இருக்காரு. குறிப்பாக கேசிஆர் சந்திரசேகரோடைய 4 எம்பிக்கள்கிட்ட அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் நவீன் பட்நாயக்கிட்ட இருக்கக்கூடிய எம்பிக்கள் 9 எம்பிக்கள், இந்த பக்கம் ஜெகன்மோகன் கட்சியில் இருக்கக்கூடிய 11 எம்பிக்கள் ஒரு 4 பேரை இந்த பக்கம் தள்ளுறதுக்கான வேலைகள் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரு பெரிய பின்னடைவு. அதுக்கு உறுதிப்படுத்துறது என்னென்னா, இப்போ சமீபத்தில் நடந்த தேர்தல் செக்ரட்டரியேட் ஆஃப் கம்யூனிகேஷன் கிளப் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு இப்போ சமீபத்தில் தேர்தல் நடந்தது. செக்ரட்டரியேட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் கிளப் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு தேர்தல் நடந்தது. இதில் பிஜேபி சார்பாக அமித்ஷாவுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர் உண்டார். பிஜேபி சார்பால் அமித்ஷா ஒரு வேட்பாளரை நிறுத்தி வைக்கிறார். அது ஒரு பொதுவான ஒரு அமைப்பு தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரதாப் ரூடி பிஜேபியோட எம்பி. இப்போ அவர் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பிடிக்காது. அந்த பிரதாப் ரூடி அவர்கள் ஜெயிச்சார். அமித்ஷா வைக்கக்கூடிய வேட்பாளர் தோக்குறாரு. செக்ரட்டரி ஆஃப் கான்ஸ்டியூஷன் கிளப்புடைய தலைவராக ராஜீவ் பிரசாத் ரூடி ஜெயித்து விட்டார். இது அமித்ஷாவுக்கு பெரிய தலைவலி. அதையும் தாண்டி வரக்கூடிய 4-5 தேதிகளில் நாக்பூரில் நடக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தலைவரை தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயம். இன்னொன்று மோடியும் அமித்ஷாவுக்கும் உள்ள அதிகாரத்தை கட்டுப்படுத்துவது எப்படி அப்படிங்கிறது அந்த கூட்டத்தோட சாரம்சம். இதுவெல்லாம் இன்றைக்கி பெரிய விவாத பொருளாக இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி நாயுடு கிட்ட 40 நிமிடங்கள் இன்றைக்கி இப்போ வேட்பாளராக நிற்கக்கூடிய இந்தியா கூட்டணி வேட்பாளராக நிற்கக்கூடிய சுதர்சன் ரெட்டி பேசியிருக்காரு. சுதர்சன் ரெட்டிக்கும் நாயுடுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கன்னு ஒரு பெரிய கட்டுரையே வெளியிட்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஈநாடு பத்திரிகை. ஏற்கனவே நம்ம நாயுடு நொடிஞ்சு போன நிலைமையில் இருக்கும்போது அப்போது சுதர்சன் ரெட்டி எப்படி உபயோகமாக இருந்தார். இன்னொன்று, சுதர்சன் ரெட்டி அப்படிங்கிற பேரை இன்றைக்கி யார் சூஸ் பண்ணது, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? ராகுல் காந்தியே நேரடியாக சரத்பவார் அவர்களையும் நம்ம உத்தவ் தாக்கரே அவர்களையும் தேஜஸ்வியிலேருந்து எல்லாத்தையுமே கான்ஃபரன்ஸ் காலில் எடுத்து பேசியது என்ன? அப்போ 9ஆம் தேதி நடக்கக்கூடிய என்ன? ஏன்னா இதை விட முக்கியம், 9ஆம் தேதி யாருக்கு ஓட்டு போடுறான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இது தனி ஒரு இதில் ஓட்டு போடுறது தான். இதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் நினச்சிக்குவாங்கல்ல, இதுமாரி ஓட்டிங் மிஷின் மாதிரி வச்சு அதில் ஏதாவது பண்ண முடியுமா, இல்லை யாருக்கெல்லாம் ஓட்டு போடுறாங்கன்னு மோடி அமித்ஷா தெரிஞ்சிக்க முடியுமான்னு இதில் தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா ஏழை மக்களை ஏமாற்றலாம், ஏழை மக்களை அவங்க ஓட்டு திருட்டில் ஈடுபடலாம், எம்பிக்களை திருட்டில் ஈடுபட முடியாது. ஏன்னா அதில் பல பேர் கரகண்டவங்க. அதனால் இன்றைக்கி 9ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த விஷயம் மிக 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 பெரிய பரபரப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்போதும் 788 பேர் இன்றைக்கி மொத்தமாக மக்களவை மாநிலங்களவை. இப்போ 425 எண்ணிக்கை பிஜேபிக்கு இருக்குது. இதில் ஒரு 40 வேணாம் 20 அந்த பக்கம் போயிட்டாவே நெக் டு நெக் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோ கான்ஃபரன்ஸ் மோஷன், மோடிக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்துடுவாங்க. மோடி ஏற்கனவே நடுங்கி கொண்டிருக்கிறார். ஏன் நடுங்கி கொண்டிருக்கிறார்னு உங்களுக்கு தெரியும். அவர் அமெரிக்காவை பார்த்துலாம் நடுங்கலை. இங்கே இருக்கக்கூடிய நாயுடுவை பார்த்து பயப்படுறாரு, இந்த தேர்தலை பார்த்து பயப்படுறாரு. ஏன்டா இந்த தேர்தல் கொண்டு வந்தோங்கிற அளவுக்கு பயப்படுறாரு. ஏன்னா தன்கர் அவர்கள் இருக்கும்போதும் சரி, வெங்கைய நாயுடு அவர்கள் இருக்கும்போதும் சரி எதிர்ப்பே இல்லை. எதிர்கட்சியே இல்லாத ஒரு அமைச்சர் ஒரு சபையாக போன தடவை இருந்தது. இப்போ அப்படி இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் துணை சபாநாயகரை தேர்ந்தெடுக்க வேண்டுங்கிற கோரிக்கையை கூட இன்றைக்கி பிஜேபி நிறைவேற்றலை. முதல்லலாம் ஒரு காலத்தில் ஆள் உள்ளே இல்லைன்னா காங்கிரஸில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்ற கட்சியெல்லாம் இல்லைன்னா கூட இவங்க மசோதாக்களை நிறைவேற்றினார்கள். இப்போ நிறைவேற்ற முடியல. ஏன்னா 200க்கு மேலே அப்படிங்கிறது ஒரு பெரிய எண்ணிக்கை இந்தியா கூட்டணியில் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து என்ன நடக்க போகுது? டிகே சிவகுமாரை பற்றி சொல்லணும்னா ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். டிகே சிவகுமாரை பற்றி பல விஷயங்கள் சொல்லலாம். சமீபத்தில் இமாச்சல பிரதேச அரசு கவுரும் போது அவர் தான் அங்கே போனது, அவர் தான் அனுப்பிவிட்டாங்க. இப்போ அவருடைய சபதம் என்ன இடி சிபிஐ வழக்கெல்லாம் உள்ளே வச்ச பிஜேபிக்கு ஒரு பாடம் கற்பிப்போம். ஏற்கனவே டிகே சிவகுமார் தான் இந்தியாவிலேயே அதிகமாக பணம் வைத்திருக்கக்கூடிய எம்எல்ஏ. அவர் ஸ்போட்டா ஸ்கெட்சு தப்பாதுங்கிறது பல விஷயத்தில் பார்த்துருக்கோம். இப்போ என்ன விஷயம்னா, நாயுடுவோட எம்பிக்களுக்கு அவர் விருந்து கொடுத்துட்ருக்காரு. நாயுடுவோட எம்பிக்களோட டச்சில் இருக்கார். நாயுடுவோட எம்பிக்கள் 16 பேர் இருக்காங்க. இன்றைக்கி தேசிய ஜனநாயக கூட்டணியான என்டிஏக்கு ஒரு பெரிய அஸ்திவாரம் அப்படிங்கிறது நாயுடு கட்சி தான். இன்னொன்று அவங்கூர் ஆள் சுதர்சன் ரெட்டி. இப்போ என்னென்னா, நம்ம இங்கே இருக்கக்கூடிய சிபிஆர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கான்டாக்ட் பெருசாக, சுதர்சன் ரெட்டிக்கு இருக்க கான்டாக்ட் பெருசானா சுதர்சன் ரெட்டி கான்டாக்ட் அதிகம். உச்சநீதிமன்ற நீதியரசராக இருக்கிறார், அசாமில் இருந்திருக்காரு. அப்போ அவருக்கான நெட்வொர்க் பெருசு. நிறைய எம்பிக்களுக்கு அவரே ஃபோன் போட்டு பேசுகிறாரு.
குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய நாயுடு கட்சி, நாயுடுகிட்டே பேசுகிறாரு, 40 நிமிஷம் பேசியிருக்காரு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சந்திரசேகர் ராவ் அவங்கக்கிட்ட பேசுகிறாரு, ஜெகன்மோகன் ரெட்டியோடைய பேசுகிறாரு. இப்போ தமிழ்நாட்டில் மொத்தமாக வந்து 22 அப்படியே வந்து அங்கே விழும். மொத்தமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற 22 எல்லாம் சேர்த்து மொத்தமாக அந்த 40 எம்பியும் 39 எம்பி அப்படியே அங்கே விழும். ராஜ்யசபாவில் அதிமுகவில் இருக்க 4 வேணால் பிஜேபி, அதுலேயே பிரச்சனைங்கிற லெவலில் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் அங்கே அப்படி இல்லை, நாயுடுவோடது தனியாக இதுக்கு விடும், இது மோடிக்கிட்ட அவ்வளோ போகுது. அதே மாதிரி ஜெகன்மோகனது மோடிக்கிட்ட தான் அவ்வளோ போகுது நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அதுலேயே ஒரு பெரிய பிளவு. நாயுடு சொன்ன வார்த்தை, சுதர்சன் ரெட்டிட்ட நாயுடு சொன்ன வார்த்தை, நாங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுறேன்னு இருக்கார். இது ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா இந்த மாதிரியான இந்த கிராஸ் ஓட்டிங் அப்படிங்கிறது இப்போ நேற்று நடக்கல, நிறையா நேரத்தில் நடந்துக்குது. நம்ம தமிழ்நாட்டில் கூட சேடப்பட்டி முத்தையா வந்து தப்பாக ஓட்டு போட்டுட்டேன், மாற்றி ஓட்டு போட்டேன், ஜெயலலிதா அவங்களை கட்சி விட்டு தூக்குனதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ இந்த தடவை அது ஒரு பெரிய பிரச்சனையாக போகுது. ஏன்னா நாயுடுக்கும் வந்து மோடி அமித்ஷாவுடைய அந்த இதை வந்து உடைக்கணுங்கிறதுல ரொம்ப நாள் எண்ணம் தான் உள்ளுக்குள்ளே. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்து நாயுடுகிட்ட பேசுகிறார். ஏன்னா ரேவந்த் ரெட்டி யாருன்னா நாயுடுவுடைய சிஷியன். ரேவந்த் ரெட்டி அவர்களுடைய பொண்ணு கல்யாணம் ரேவந்த் ரெட்டி சிறையில் இருக்கும்போது அது முன்னின்று நடத்தியவர் நாயுடு தான். அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானவங்க. அப்போ ரேவந்த் ரெட்டி என்ன பண்ணுறாரு, நேராக சந்திரசேகர் ராவ்கிட்ட பேசுகிறார். யார்? 4 எம்பிக்கள் வச்சுருக்கக்கூடிய. ஏன் சந்திரசேகர் ராவ்கிட்ட பேசுகிறார்? சந்திரசேகர் ராவுக்கு மோடி அமித்ஷா மேலே கோவம். சந்திரசேகர் ராவ் முதலமைச்சராக இருக்கும்போது மோடி 4 தடவை ஹைதராபாத் வராரு, 4 தடவையும் வரவேற்காமல் வெளியூருக்கு போய் உட்கார்ந்தவர் தான் சந்திரசேகர். அந்த அளவுக்கு தைரியமானவர். இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, அந்த 4 எம்பிக்களும் மாற்றி விட போகிறாங்க. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே தான் பொண்ணு கவிதாவை ரொம்ப நாள் சிறையில் வச்சாங்கங்கிற ஒரு பெரிய கோபம் சந்திரசேகர் ராவுக்கு இருக்குது. அதை காட்டுறதுக்கான நேரம் இதுன்னு பார்க்குறாரு. அதனால் அவர் 4 எம்பிக்கள். இன்னொரு பக்கம் பார்த்தா நவீன் பட்நாயக் கிட்ட இருக்கக்கூடிய 9 எம்பிக்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நவீன் பட்நாயக் ஏன்னா இப்போ இன்றைக்கி ஒவ்வொரு ஓட்டு முக்கியம் இன்றைக்கி பிஜேபிக்கு. ஏன்னா எதிர்கட்சியில் வந்து சுதர்சன் ரெட்டி தோத்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு எண்ணிக்கை வந்துருச்சுன்னா மோடிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் அது பெரிய பிரச்சனையாகும். ஏற்கனவே தன்கருக்கு எதிராக கொண்டு வந்தாங்க, ஞாபகம் இருக்கும். இப்போ மோடிக்கு எதிராக கொண்டு வந்தால் அது வந்து என்னென்னா பிஜேபியிலேயே இப்போ நிதின் கட்கரியிலேருந்து சௌகான்லேருந்து நிறைய பேர் மோடிக்கு எதிரானவர் தான் இருக்காங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து பிஜேபியை கைக்குள்ளே வச்சுக்கிட்டாங்கங்கிற ஒரு பெரிய கோபம் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த நிறைய பேரோட கோபம் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த வாய்ஸ் ஆஃப் இதில் வந்து எலெக்ஷன் வச்சாங்க, கான்ஸ்டியூஷன் ஆஃப் கிளப்பில் எலெக்ஷன் வச்சு அதில் வேறு ராஜீவ் பிரதாப் ஜோடி ஜெயிச்சிருக்காரு. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது வரக்கூடிய தேர்தல் சாதாரணமாக இல்லை. ஒன்று, டிகே சிவகுமார் அவர்கள் இதில் ஸ்கெட்சு போட்டிருக்காருன்னா டிகே சிவகுமார் என்ன பண்ணுவாருங்கிறதுக்கு உதாரணம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இமாச்சல பிரதேசில் வந்து தேர்தல் நடந்து அங்கே வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குது. காங்கிரஸில் இருக்கக்கூடிய இந்த எம்பி எலெக்ஷன் வரும்போது காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு 4 பேரை கடத்தி கொண்டு போயிட்டாங்க. யார்? பிஜேபி கடத்தி கொண்டு போய் அங்கே சிங்வி நிற்கிறார், பிரசாந்த் நம்ம அபிஷேக் சிங்வி நிற்கிறார். யார்? ராகுல் காந்திக்கு வேண்டியப்பட்ட அபிஷேக் சிங்வி காங்கிரஸ் கேண்டிடேட் எம்பிக்கு ராஜ்யசபா. அவரே தோக்குறார். எங்கேயாவது நடக்குமா? அது தோக்குறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடைய எம்எல்ஏக்கள் வந்து தாவி போனதுனால அவங்கள வந்து சஸ்பெண்டும் பண்ண முடியாது, பண்ணிங்கன்னா ஆட்சிக்கு வந்துடும். அப்போ தான் டிகே சிவகுமார் அங்கே போகிறார் இமாச்சல பிரதேசத்துக்கு. போய் காலையில் ஒரு கூட்டம் வைக்கிறார். எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன பண்ணணும், முதலமைச்சர் சபாநாயகர்லாம் கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை வைக்கிறார். அவர் சொன்னது என்ன அப்படின்னு அப்புறம் வெளிவந்த தகவல்னா, ஒன்றும் இல்லைங்க, சபாநாயகர் அறையில் நீங்கள் உட்காந்துருங்க, பிஜேபிக்காரங்க வேகமாக வருவாங்க, என்னப்பா பிரச்சனைன்னு கேளுங்க, இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர போகிறோம் எடுத்த உடனே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வந்து இல்லை கான்ஸ்டியூஷன்லாம் அதில் இடம் இல்லைப்பா, 10 நாள் ஆச்சு பார்த்துக்கலாம், ஏதோ ஒன்று சொல்லுங்கள். அவங்க கோஷம் போடுற மாதிரி ஆரம்பித்தாங்கன்னா எல்லாரும் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள், சஸ்பெண்ட் பண்ணி விட்ருங்க. நாங்கள் அதே போல் சபாநாயகர் ரூமுக்கு உட்காந்துருக்காரு, பிஜேபியிலேருந்து வந்திருக்காங்க, எங்களுக்கு அது பண்ணும் இது பண்ணுங்கிறாங்க. நீங்கள் முதல்ல சபாநாயகர் ரூமுக்கு இப்படி அத்துமீறி உள்ளே வந்த தப்பு எல்லாரும் சஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 9 பிஜேபி எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் போனவங்க, அதாவது காங்கிரஸ் வந்து எதுக்கு கூச்சவங்க 5 பேர், சஸ்பெண்ட் பிஜேபிக்காரங்களை பண்ணது 9 பேர். அப்போ வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாலும் அவங்களால ஓட்டு போட முடியாது. அதனால் அஸ்ஸாம் கவர்மெண்ட், நம்ம இமாச்சல் கவர்மெண்ட் தப்பிச்சது. இப்படிப்பட்ட இந்த நேக்காக பண்ணுவாங்கள்ல, எப்படி அமித்ஷா, அதாவதுங்க திறமை வந்து அமித்ஷாவுக்கு மட்டுமா சொந்தம்? அமித்ஷா தான் எல்லா ஊர்லேயும் போய் அந்த மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட்டாக பண்ணுவார். டிகே சிவகுமார் சூப்பராக பண்ணுவார். கடந்த காலங்களில் டிகே சிவகுமார் பல விஷயங்களை பண்ணியிருக்காரு. இப்போ டிகே சிவகுமார் அவர்கள் இந்த தடவை 9ஆம் தேதி நடக்கப்போடைய விஷயத்தில் பெரிய அளவுக்கான அவருடைய பங்கு இருக்க போகுது. ஏற்கனவே டிகே சிவகுமார் பல விஷயங்களை முன்னெடுத்து சரியாக பண்ணி கொடுத்தவர்.
ஏற்கனவே பணபலம் இருக்குது, ஏற்கனவே துணை முதலமைச்சராக இருக்கிறார், அதிகாரமும் இருக்குது. அப்போ அவர் வந்து பல வேலைகளை பண்ண முடியும். குறிப்பாக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பல பேரை பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த எம்எல்ஏக்கள் சிந்தாமல் சிதறாமல் இந்த ஓட்டு போடணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சுதர்சன் ரெட்டியே ஒவ்வொரு எம்பிக்கள்கிட்ட பேசுகிறாரு. இது இல்லாமல் சுதர்சன் ரெட்டியை முதல்ல வந்து ரேவந்த் ரெட்டி சொன்ன உடனே கரெக்டாக இருக்குங்க ஒரு செக்கு. ஏன்னா எப்படி வந்து சிபிஆரை போட்டு திமுக அவங்க செக் கொடுக்குறதா நினச்சாலும் நீங்கள் இவரை போட்டிங்கன்னா நாயுடுக்கு வேண்டிப்பட்டவர். ஜெகன்மோகன்டே ஓட்டு இருக்குது. அதாவது ஒட்டுமொத்தமாக ஆந்திராவில் இருக்கக்கூடிய வாக்குகள் ஒட்டுமொத்தமாக என்டிஏக்கு போகுது. ஜெகனும் ஆதரிக்கிறாரு, நம்ம நாயுடு ஆதரிக்கிறார். ஆனால் இதை இவரை போட்டிங்கன்னா எல்லாம் சேக்காவாங்க, நம்பூர்காரர். அது பெரிய பிரச்சனை வருங்க. 2 ஸ்டேட்டில் இருக்கவங்களும் நமக்கு ஆதரிப்பாங்கன்னு சொல்லுறதுனால உடனே சரத்பவாருக்கு ஃபோன் பண்ணி கான்ஃபரன்ஸில் எடுத்து உடனே உத்தவ் தாக்கரே, தேஜஸ்வி எல்லாத்தையும் கேட்டு தான் அந்த முடிவு எடுத்திருக்கார் ராகுல் காந்தி. தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், ராகுல் காந்தி உயர்ந்து கொண்டு இருக்கிறாருன்னு சொல்கிறோம்ல, தெளிவாக பண்ணிட்டு இருக்கார். அரசியல் ஒரு ஆளுக்கு மட்டுமே, எல்லா நேரத்திலையும் ஒரு ஆள் மட்டுமே தொடர்ந்து ஜெயித்து கொண்டு இருக்க முடியாது இல்லை. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மொத்தம் உள்ள 788 பேரில் 425 பேர் வந்து இன்றைக்கி வந்து பிஜேபிகிட்ட இருந்தாலும், ஏன்னா மக்களவையில் ஒரு கிட்டத்தட்ட 543, மாநிலங்களவையில் 245, மொத்தம் 788 இருந்தாலும் 425 பிஜேபி எடுக்குமாங்கிறதே பெரிய சந்தேகம். ஏன்னா இப்போ நாயுடு அவர்கள்ட்ட போய் நீங்கள் இப்போ ஆதரவு, அது ஏற்கனவே கேட்டார் நாயுடுகிட்ட, மோடி ஆதரவு கேட்டுப்பார், கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார். மறுபடியும் போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாயுடுக்கு என்ன சிக்கல்னா, அவருக்கு நிறைய நிதி கொடுக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னும் சரியாக கொடுக்கல, அந்த கோபம் அவருக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஜெகன்மோகன் இவர் நம்ம கூட ஒருத்தர் வச்சுருக்காரு, துணை முதல்வர், அவர் வந்து ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கார், சிரஞ்சீவியோட தம்பி. இப்போ இவரை மெயின்டைன் பண்ணுறதே நமக்கு பெரிய விஷயமா இருக்குது. இன்னொரு தான் பையன் நாரா லோகேஷ்க்கு இவர் அச்சுறுத்தலாக இருப்பார் அப்படின்னு உறுதியாக அவர் நம்புகிறார். இதையெல்லாம் வைத்து அவர் ஒரு கணக்கு போடுறார். மோடியை ரொம்ப நாள் நம்ம இருக்க வச்சோம்னா, பதவியில் இருக்க வச்சோம்னா நம்ம பதவிக்கு ஆபத்து, நம்ம பையனை வந்து பிரச்சனை பண்ணுவார், அங்கே இருக்கக்கூடிய துணை முதல்வரை வச்சு நடிகரை வச்சு நமக்கு பிரச்சனை பண்ணுவார்னு உறுதியாக நம்புகிறார். அதனால் அவர் சில காரியங்கள்லாம் போடலாம். இன்னொன்று, நாயுடு அவர்களுடைய வரலாறை பார்த்தீங்கன்னா, அவங்க மாமனாரையே கவுத்துட்டு முதலமைச்சரானவர், அவர் எப்படி இருப்பார். அதனால் வரக்கூடிய 9ஆம் தேதி பிஜேபிக்கு ஒரு பெரிய சிக்கலான நாளாக அமையும். இந்த பக்கம் ஆட்களை தள்ளுவதற்கான வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து டிகே சிவகுமார் விருந்து வச்சதெல்லாம் மோடிக்கு தெரியுமானா, அதெல்லாம் தெரியாமலாம் இருக்காது. ஆனால் என்ன பண்ணுவாங்க, அதற்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய விலை நிறையா இருக்கும். என்னங்க விருந்து வச்சுருக்காரு இல்லைங்க, சும்மா தாங்க போனேன், எதுவும் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், இல்லை ஆந்திராவுக்கு இவ்வளோ வேணும், இல்லை எனக்கு அந்த கேஸில் இருந்தெல்லாம் விடுவீங்க, என்ன வேணால் கேட்கலாம். கேட்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி நாயுடு எப்பயுமே இருக்கார், இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக கேட்பார். அதனால் வரக்கூடிய காலங்கள் வந்து மோடி அமித்ஷா அவ்வளோ மகிழ்ச்சி படக்கூடிய காலங்களாக இல்லை. 9ஆம் தேதி நடக்கிற பிரச்சனையை பார்க்கணும், பீகார் தேர்தலை பார்க்கணும், மேற்கு வங்காள தேர்தலை பார்க்கணும், தமிழ்நாட்டை தேர்தலை பார்க்கணும். போன தடவை நடந்த மாதிரி நிம்மதியாக இருக்க முடியாது. அவர் பெய்ஜிங் போனாலும் சரி, சீன பிரதமரை சந்திச்சாலும் என்ன பண்ணாலும் இந்த டென்ஷனோடே இருக்கணும்ல, அந்த டென்ஷனோடே இருப்பார். டென்ஷன் வந்தாவே பதட்டம் ஆரம்பிச்சிடும், பதட்டம் வந்தால் சரியாக செயல்பட முடியாது. தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம், நிறைய ஆதரவு கொடுத்துட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், நிறைய அவங்க கமெண்ட் போடுங்க. நம்ம திராவிட மாடலையும் நிறையா திட்டி பேசுகிறோம், இன்னொரு பக்கம் காங்கிரஸையும் சில இதெல்லாம் ஆதரித்து பேசும்போது நிறைய பேருக்கு ஒரு இது உண்டு, என்னங்க இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஒரே விஷயந்தான், அதாவது நான் உண்மை பேசுகிறேன்னா பொய் பேசுகிறேன்னா யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினச்சினா என்னை விட முட்டாள் வேறு யாரும் இல்லை. ஓரளவுக்கு நியாயமாக பேசணும்னு நினைக்கிறோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள், கமெண்ட்டை போடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.